சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியா டெவலப் ஆகணுன்றதுக்காக தனக்கு பெரிய டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் டீலருக்கு தர வேண்டிய 30 லட்ச ரூபா பணத்தை தராம புது வீடு வாங்கணுன்ற ஆசையில அந்த பணத்தை ஏமாந்ததால இங்க சந்தோஷ் டீலர் மனோஜை நல்ல வெளுத்து வாங்கிடுறாரு. உங்களை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்தா இப்படி செஞ்சிட்டீங்களே மனோஜ் அப்படின்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திடுறாரு. இது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா இனியும் இந்த மனோஜை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நமக்கு தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக இவன் தரமாட்டான்ப்பா, அதனால கடையை நடத்த தகுதியே இல்லாத மனோஜ் இனி அந்த கடைக்கு ஓனராக இருக்கிறத விட, அப்பா அந்த பணத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் நீங்கள் தான், அந்த பணத்தை வச்சு தானப்பா அந்த பாடலமாவும் மனோஜும் நம்ம எல்லாரையும் ஏமாற்றி பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க, அப்போ நீங்கள் அந்த கடைக்கு ஓனரானா தானப்பா நல்லது, இனியும் இந்த படித்து ஏமாறுற மனோஜை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா, நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் இங்கே ரவிக்கும் அந்த பணத்தில் இருந்து பெருசாக பங்கு எதுவும் வரலனாலும் பரவாயில்ல, அந்த கடையோட ஓனராக இருந்து இந்த மனோஜை விட அதிகமாக அதில் நீங்கள் லாபம் எடுக்கணும்ப்பா, நீங்கள் ஓனராக இருக்க, இவன் அந்த கடையில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்கட்டும், பெருசாக படிச்சிருக்கேன், பிஸ்னஸ் செய்ய எனக்கு மட்டும்தான் தெரியும்னு என்ன பேச்சு பேசினாப்பா இந்த மனோஜ், இப்போ எப்படி அவமானப்பட்டு நிற்கிறான்னு பார்த்தீங்களா, இந்த பார்லலமாவும் மனோஜும் சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க, பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க, உண்மையை மறைச்சிருக்காங்க, அதனால் இனி அப்பா தான் மனோஜோட ஷோரூமுக்கு இங்கே ஓனராக இருக்க போகிறாங்க அப்படின்னு இங்கே மனோஜோட ஷோரூமில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுக்குமே முத்து சொல்லிடுறாரு. இதை கேட்டு பதில் பேச முடியாமல் ரொம்ப கோவத்தில் நிற்கிறாங்க விஜயா. இங்கே மனோஜ் விஜயா கிட்ட, என்னம்மா இது நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, அப்போ என் கடைக்கு நான் ஓனர் இல்லையாம்மா, அந்த பணத்தை நான் தான் திருப்பி தரேன்னு சொன்னால் ஏமா அந்த முத்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, முத்து சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் நான் அந்த கடைக்கு ஓனராக இருக்கேன், இந்த மனோஜை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிருக்கோம், இனியாவது மனோஜ் திருந்தி ஒழுங்காக வேலை செஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்த உடனே மறுபடியும் அவனே அந்த கடைக்கு ஓனராக இருந்து அவன் எல்லா வேலையும் செய்யட்டும், அது வரைக்கும் முத்து சொன்ன மாதிரி இந்த ஷோரூமுக்கு வெறும் ஸ்டாஃபாக இங்கே மனோஜ் வேலை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு அண்ணாமலையும் தான் முடிவை சொல்லிடுறாரு. இதை கேட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல. இந்த முத்து மீனா வேணும்னே என் பையன் மனோஜை அவமானப்படுத்தணும், அந்த ஷோரூமோட ஓனராக மனோஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே முத்து இப்படி என் வீட்டுக்காரரோட மனசையே மாற்றிட்டானே, இந்த முத்து வேணும்னே தான் இப்படி செய்கிறான், என் பையன் மனோஜ் வளர்றதோ சம்பாதிக்கிறதோ இந்த முத்து மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. உடனே முத்துவும், அப்பா கிளம்புங்கப்பா, நீங்கள் தானே அந்த கடையோட ஓனர், இனி மனோஜ் உட்கார்ற சேரில் நீங்கள் தான்ப்பா உட்காரணும், அவன் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்கட்டும், எல்லாரையும் ஏமாத்துறான், அங்கே டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் சாரையே ஏமாத்துறான், அதனால் இவன் ஸ்டாஃபாக வேலை பார்க்கட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், கிடைக்கிற பணத்தெல்லாம் இவன் உங்களுக்கு எப்போ திருப்பி தரானோ, 30 லட்ச ரூபா பணம் உங்ககிட்ட வந்த உடனே இங்கே மனோஜ் இந்த சீட்டில் உட்காரலாம், அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த கடையோட ஓனர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு போன முத்து அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி, இனி எங்கள் அப்பா தான் இந்த கடையோட ஓனர், ஏதாவது முடிவெடுக்கலனாலும் முதல்ல எங்கள் அப்பா கிட்ட கேட்டு தான் நீங்கள் செய்யணும், எங்கள் அண்ணன் இந்த கடையில் உங்களை மாதிரியே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்ப்பான் அப்படின்னு இங்கே மனோஜை ஏளனமாக பேசும்போது கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணியும் விஜயாவும். இங்கே முத்து செஞ்சது தான் சரி, மனோஜுக்கு சரியான பாடம் புகட்டினா தான் இந்த மனோஜ் திருந்துவான், அப்பாவோட பணத்தை திருப்பி தருவான் அப்படின்னு ரவி புரிஞ்சுக்கிறாரு. உடனே ரவியும் ஸ்ருதியும் முத்து செஞ்சது சரிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் விஜயா மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணிக்கு முத்துவை பார்க்கும்போதெல்லாம் கோவம் வருது. என்ன பற்றின உண்மையை முத்து கண்டுபிடிச்சி வசமாக மாட்டி விட்டாரு, அந்த வீட்டில் நான் ஒவ்வொரு முறையும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே இந்த முத்து தான், ஏன் தான் முத்து இப்படி செய்கிறாரோ தெரியல அப்படின்னு முத்துவால் அண்ணாமலை இங்கே ஷோரூமோட ஓனர் ஆனதாலையும் இங்கே மனோஜ் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்கறதுனாலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. வீட்டுக்கு போன மனோஜ் தன்னுடைய ரூமில் முத்து செஞ்ச செயலெல்லாம் நினச்சி ரொம்பவே கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா ரோகிணி, இந்த வீட்டில் நான் தான் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு தான் பிஸ்னஸை பற்றி நிறைய தெரியும், ஏதோ அப்பாவோட பணத்தை எடுத்து நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன்றதுக்காக இந்த முத்து வேணும்னே அப்பாவை கடையோட ஓனராக்கி எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டான், நான் ஆரம்பித்த கடையில் நானே ஸ்டாஃபாக வேலை பார்க்கணுமா, இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்காக தான் ஜீவாவோட பணத்தை எடுத்து எனக்கு நீ கடையை ஆரம்பித்து கொடுத்த போல, இப்படி தெரிஞ்சிருந்தா மொத்த பணத்தையும் அப்போவே அப்பா கிட்ட கொடுத்துருப்பேன், வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கி எனக்கு இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை, வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னா அதுக்கு காரணமே இந்த முத்து தான் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காரு.
அந்த சமயம் இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்த விஜயா மெதுவாக இங்கே மனோஜோட ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க, ரோகிணி நான் சொல்கிறத கேளு. மனோஜ் எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். உன்னால தான் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்தது. இப்போ பாத்தியா, நீ மட்டும் அந்த ஜீவா கொடுத்த பணத்தை மொத்தத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருந்தா இப்போ நான் என் மூலமாகவே இங்கே மனோஜ் ஒரு கடையை ஆரம்பிச்சிருப்பான். அவனே அதில் ஓனராகவும் இருந்திருப்பான். நீ உண்மையை மறைச்சி ஏமாத்துன, அந்த பணத்தை தராமல் நீங்கள் எங்களை ஏமாத்துனீங்க. அதனால் இந்த முத்து எடுத்த முடிவால் நான் எதுவுமே பதில் பேச முடியாமல் மனோஜுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் நிற்கிறேன். இப்போ பாரு, என் வீட்டுக்காரர் கடையோட ஓனர் ஆயிட்டாரு. நீ சீக்கிரமாகவே இந்த முத்து மீனா முன்னாடி நீ யாருன்றதை காட்டணும். உன் மாமா கிட்ட சொல்லி 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கு. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மனோஜ் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும். அதை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கணும் இந்த முத்துவும் மீனாவும். உன்னையும் மனோஜும் அவமானப்படுத்தின முத்து நினைக்கிறத எதையுமே நீ நடக்க விடக்கூடாது. என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. உடனே உன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு உன் அப்பா கிட்ட கேட்டு தேவையான பணத்தெல்லாம் அனுப்பி வைக்க சொல்லு. அப்படி பணம் வரல, நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு மருமகளாக மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாகவும் மனோஜோட மனைவியாகவும் எந்த உரிமையோடையும் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது. நான் சொல்ல வரது உனக்கு புரியுதில்ல? ஏற்கனவே என்னை ரொம்ப ஏமாத்திட்ட. இங்கே மாமா கிட்ட பணம் வாங்குறேன், அப்போ தருவார் பணத்தை, இப்போ தருவார் பணத்தைன்னு ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்த நினச்ச, அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன் ரோகிணி அப்படின்னு ரொம்பவே கோவமாக ரோகிணி கிட்ட நீ உன் மாமா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன பண்ணனே தெரியாத ரோகிணி 30 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி ஏற்பாடு பண்ணி தருது? இந்த முத்து மீனா செய்கிற செயலால் இப்பயும் நான் தான் வசமாக மாட்டிக்க போகிறேன் போல. யார்கிட்ட கேட்டு இவ்வளோ பணத்தை வாங்குறது? என்னை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ பணத்தை நான் வெளியில் போய் கடனாக வாங்கினாலும் இதுக்காக மாதம் மாதம் வட்டி பணத்தை நான் தானே கட்டணும். இங்கே மனோஜ் தன்னுடைய பெரிய கடைக்கு ஓனராக இல்லை, வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்கன்ற கோவத்தில் விஜயாத்தை இப்படி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் நானே என் பார்லர் இல்லாமல் அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன். இவங்க கேட்குற பணத்தை என்னால் தரவும் முடியாது. அப்படி வெளியில் கடன் வாங்கினாலும் அந்த பணத்தை என்னால் வட்டி பணத்தை கட்டவும் முடியாது. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. தன்னுடைய ரூம்லேயே இருக்கிற ரோகிணி சாப்பிடவும் வராமல் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மீனாவும், என்ன ரோகிணி நீங்கள் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்க, ஏன் மீனா நான் சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டிலையே மொத்தத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு தானே நீங்களும் முத்துவும் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்த ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் இப்படி இருக்கணுன்றதுக்காக தானே. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா உங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை போய் பாருங்கள். இப்போ நீங்களும் முத்துவும் நிம்மதியாக இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க, இப்போ என்ன நடந்ததுன்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? சாப்பிட வரலன்னு தான் கூப்பிட வந்தேன். ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரியும் உங்கள் விஷயத்தில் தலையிட மாதிரியும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. ரோகிணி பசிச்சா வந்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, மீனா நீங்கள் வர வர ரொம்ப திமிரா பேசுகிறீங்க. உங்களை விட அதிகமாக இந்த முத்து செஞ்சிட்ருக்காரு. நீங்கள்லாம் சந்தோஷப்படுறதுக்காகவே எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஏன் மீனா, நானும் மனோஜும் படணும் அப்படின்னுட்டு நீங்கள் அண்ணாமலை மாமாவை இப்படி ஓனராக்கியிருக்கீங்கல்ல, அவர் ஓனராக இருக்கணும். இங்கே மனோஜ் அந்த கடையில் ஸ்டாஃபாக வேலை பார்த்தா, இங்கே ஏற்கனவே ஸ்டாஃபாக வேலை பார்த்தாங்க என்னையும் மனோஜையும் கொஞ்சமாவது மதிப்பாங்களா? இதையெல்லாம் யோசிக்காமல் முத்து இப்படி முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே மீனா. ஏற்கனவே உங்கள் தம்பி மேலே இங்கே விஜயாத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காரணம் நானாகவும் இருக்கலான்ற எண்ணத்தில் என்ன அவமானப்படுத்துறதுக்காக 2 பேரும் சேர்ந்து இப்படி செஞ்சிட்டீங்க. இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன். 30 லட்ச ரூபா பணத்தை உடனே உன் மாமா கிட்டே கேட்டு வாங்கன்னு விஜயாத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நான் இப்போ என்ன செய்கிறது? என் அப்பாவும் வெளியில் இல்லை, என் மாமாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட கேட்டு அவ்வளோ பணத்தையும் நான் வாங்கி தர முடியும் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இதை பார்த்த மீனா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் தானே ரோகிணி சொல்வீங்க எப்போ பார்த்தாலும் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நான் கேட்டால் மாமா உடனே பணத்தை அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்போ என்ன மாமா கிட்ட பேச முடியல, அப்பா வெளியில் இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 30 லட்ச ரூபா பணத்தை உடனே இங்கே ரோஹிணி கொண்டு வந்து தந்துருவான்னு அத்தை உங்களை நம்பி தானே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் ரோகிணி. உண்மையாகவே உங்கள் அப்பா மாமா மலேசியாவில் இருந்தால் பணம் வரும். அப்படி வரலன்னா நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்னு நாங்களே முடிவெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. மீனா சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்த ரோஹிணிக்கு நினைக்கிறாங்க, மீனாவே நம்மளை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே விஜயாத்தை சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணலன்னா ஒருவேளை விஜயாத்தையும் நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சி
ஆச்சு, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பொய் சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் நினச்சேன். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால் பணத்தை ஏற்பாடு பண்ணியே ஆகணும். முதல்ல ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு செய்ய ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. அடுத்த நாள் காலையில் இங்கே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பார்லரில் வேலை இருக்குன்னு சொல்லி இங்கே வித்யாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலை மனோஜோட ஷோரூம் ஓனர் ஆனதால் முத்து அண்ணாமலை சாப்பிட வச்சுட்டு, அப்பா வாங்கப்பா நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் ஆட்டோலலாம் போக வேண்டாம்ப்பா, அதாவது நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஓனர், காரில் தான் போய் இறங்கணும், என் அப்பா பெரிய ஷோரூமோட ஓனர்னு சொல்ல எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா, நல்ல வேலைப்பா இவன் செஞ்சதுலேயும் ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு, வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க, இப்போ மனோஜாலேயே உங்கள் பணத்தை வச்சு இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குப்பா, நீங்கள் வாங்கப்பா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து கார்லேயே அண்ணாமலையை கூப்பிட்டு போயிட்டு தினமும் கார்லேயே விடுறாரு, கார்லேயே கூப்பிட்டு வராரு. அண்ணாமலையும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இந்த வயசுலேயும் என் பணத்தால் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். என் பையன் மனோஜ் என்னை ஏமாத்தணும்னு நினைப்பான், ஆனால் முத்து எனக்கு எப்பயுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பான் அப்படின்னு முத்து செய்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே அண்ணாமலை. எல்லாரும் தன்னுடைய வேலைக்காக வெளியில் போகிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும், நான் ஆரம்பித்த கடையில் நானே போய் ஸ்டாஃபாக வேலை பார்த்தா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நான் எப்படி கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்கார். இதை பார்த்த இங்கே விஜயா வந்து கேட்குறாங்க, என்ன மனோஜ் கடைக்கு போகலையான்னு கேட்க, அது என்ன என் கடையா, இப்போ அப்பா தான் ஓனர் ஆகிட்டாங்களே, நான் எதுக்கும் அங்கே போகணும், நான் இப்படி வீட்டிலையே அவமானப்பட்டு இருக்கணுன்றதுக்காக தான் முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு இப்படி அப்பாவை என் ஷோரூமோட ஓனர் ஆக்கியிருக்காங்கம்மா, அங்கே நான் எப்படி போகிறது, ஏற்கனவே அங்கே வேலை பார்த்த யாராவது எனக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்களா, அங்கே ஓனராக இருந்திருக்கேன், இப்போ நான் ஸ்டாஃபாக எப்படி போய் வேலை பார்க்குறது, அதான் நான் பேசாமல் வீட்டிலேயே இருக்கலான்னு இங்கேயே இருந்துட்டேன், அப்பா போயிட்டார்ல கடையை அவர் பார்த்துப்பாரு, இதெல்லாம் நடக்கணும் இப்படிலாம் நடக்கணும் தானே முத்துவும் மீனாவும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மனோஜ் பேசும்போது விஜயா சொல்கிறாங்க, அதான் ரோஹிணி கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவள் மாமா கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி, அவள் மட்டும் பணத்தை கொடுக்கலன்னா அப்புறம் ரோகிணி இந்த வீட்டில் இருக்க முடியாது, சீக்கிரமாகவே அவள் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா, நீயும் அந்த கடையோட ஓனர் ஆயிடலாம், நீ கவலைப்படாமல் இரு, இன்னும் 2-3 நாள் தான், ரோஹிணி பணத்தை தரலனா அப்புறம் நான் வேற முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க விஜயா. தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போன ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வித்யா கிட்ட சொல்லும்போது வித்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற ரோகிணி, நீ 30 லட்ச ரூபா பணத்தை தரணுமா, அது எப்படி உன்னால் ஏற்பாடு பண்ண முடியும், நீ பொய் தானே சொல்லியிருக்க அப்பா இருக்காங்க மாமா இருக்காங்கன்னுட்டு, உண்மையாகவே இவ்வளோ பணத்தை கேட்டால் எப்படி தருவ, ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம்னா சிட்டி கிட்ட கடன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வேற யார்கிட்டையாவது கூட கேட்கலாம், ஆனால் இவ்வளோ பணத்தை நம்மளை நம்பி யார் தருவா, நீ எதுக்காக ஒத்துக்கிட்ட, உன் அத்தை என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நீ வெறும் பணத்துக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறியா என்ன, கேட்குறப்பெல்லாம் நீ பணத்தை எப்படி வாங்கி தருவ, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் நீ கல்யாணமாகி போன இடத்துல இப்படி பணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் யாராலையும் தாங்கிக்க முடியாது, இந்த மனோஜை கல்யாணம் பண்ணதுக்கு நீ தனியாக உன் அம்மா கூடயே கிறிஷ் தான் வாழ்க்கைன்னு இருந்திருக்கலாம், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இப்படி தினமும் என்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது, என்ன ரோகிணி இது, இந்த மனோஜும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு பாரு அப்படின்னு பேசும்போது, என்னன்னு சொல்ல, இப்போ மனோஜ் கடைக்கு கூட போக மாட்டேன், நான் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் மாமா கிட்டே கேட்டு பணத்தை வாங்குன்னு சொல்கிறான், இங்கே நாங்கள் ஆரம்பித்த கடைக்கு எங்கள் அண்ணாமலை அங்கிள் ஓனர் ஆகிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான், முத்து மீனா மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனாலும் நான் இருக்கிற இந்த நிலைமையில் என்னால் எதுவுமே சொல்லவும் முடியல பேசவும் முடியல, நான் என்ன செய்யறதுனே தெரியல வித்யா, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. இங்கே வித்யாவும் அழுதுட்டுருக்க ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, நீ அழாத ரோகிணி, ஏதாவது செஞ்சு தானே ஆகணும், நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு தான் இப்போ அந்த வீட்டில் நல்லா அனுபவிக்கிற, உன் அத்தை உன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இவ்வளோ பணத்தையும் கொடுத்தாதான் உண்மையாகவே நீ பணக்காரின்னு நம்புவாங்க, இல்லைனா நீ எல்லாம் சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டிப்பாக உன்னை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடுவாங்க, ஏதாவது செஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலும் யார்கிட்டையும் பணத்தை வாங்க முடியாது, சிட்டிக்கிட்டேயும் போய் பணத்தை வாங்க முடியாது, என்ன செய்யன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிற ரோகிணி பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க.
பார்லரில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரோஹிணி கிட்ட அந்த மாதத்துக்கு பார்லருக்கு வந்த வருமானம் மொத்தமுமே இருக்குது. அதை எண்ணி பார்த்த ரோகிணி, இதில் 25,00,000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த பணத்தை வாங்குறதுக்கு பார்லரோட ஓனரும் வரலை. என்னை நம்பி இத்தனை நாள் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நானும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்குன்னு இப்போ இந்த பணம் தேவைப்படுது. ஆனால் இதை எடுத்தால் இது ஓனருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். நானும் வசமாக மாட்டிப்பேன். இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பணத்தை கொண்டு போய் விஜயாத்த கிட்ட கொடுத்து என் மாமா தான் கொடுத்தாங்கன்னு பொய் சொல்லியாவது எப்படியாவது அவங்கள ஏமாற்றணும். இல்லைனா நான் பணக்காரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாது. இந்த பணத்தை தான் நான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் மீதி 5,00,000 வெளியில் கடன் வாங்க வேண்டிதான், வேறு வழி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. இங்கே தன்னுடைய பார்லரோட ஓனருக்கு தெரியாமல் இங்கே மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பணத்தை கொண்டு போன ரோகிணி இங்கே சோகமாக இருக்க மனோஜ் கிட்ட, ஏன் மனோஜ், நீ கடைக்கு போயிருக்கலாம்ல. என்னதான் இங்கே உன் அப்பா ஓனராக இருந்தாலும் அங்கே நடக்கிறத பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. நீ அங்கே போயிருக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன். நீ எப்போ உன் மாமா கிட்ட பணத்தை வாங்கி தரியோ அப்போ தான் நான் அந்த கடைக்கு போவேன். அது வரைக்கும் ஓனர் ஆகாமல் அந்த கடை பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இதை பார்த்த விஜயாவும், சரியா சொன்ன மனோஜ், நீ இப்படி பேசினாதான் ரோகிணி சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுவா. ரோகிணி, மனோஜ் பேசுகிறதெல்லாம் கேட்குதில்ல, நீ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும். உன் மாமா கிட்ட பேசிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பேசிட்டேன், பணத்தையும் தந்துட்டாங்க, என்கிட்ட பணம் இருக்குது. இப்போ என்ன, மனோஜுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கணும், அவ்வளவு தானே. இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்லர்லேருந்து எடுத்துகிட்டு போன 25,00,000த்தையும் வெளியில் கடன் வாங்கின 5,00,000மும் சேர்த்து 30,00,000 பணத்தை விஜயா கிட்ட கொடுக்க, பணத்தை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் மருமக ரோகிணின்னா மருமக தான், பணக்கார மருமகளை அதுக்காக தானே ரோஹிணி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ரோஹிணி, உன்னை மாதிரி மருமக வேறு யாருக்கும் கிடைக்காது. மனோஜ் பாத்தியா, 30,00,000 பணத்தை உடனே அவள் மாமா கிட்ட கேட்டு வாங்கிட்டா. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அந்த கடைக்கு ஓனர் ஆயிடலாம். இந்த முத்து மீனா என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க, இப்போ என்ன செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்பவே சந்தோஷமாக விஜயா கூப்பிடுறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, மறுபடியும் உங்களால் எதுவும் பிரச்சனையா? விஜய் ஆண்டிக்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க, ரோஹிணி ரொம்பவே கோவமா, அப்படி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சதும் இல்லை, யார்கிட்டையும் பொய் சொல்லணும் அப்படின்னு நினச்சதும் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் நேர்மையாக என்னுடைய வேலையை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே விஜயாவும், பாத்தியா முத்து, என்ன பேச்சு பேசின, மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. 30,00,000 பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. இனி அந்த கடையோட ஓனர் என் அப்பா தான். மனோஜ் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்கணுன்னு அவமானப்படுத்தினல, என் பணக்கார மருமக ரோகிணி அவன் மாமா கிட்ட கேட்டு 30,00,000 பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ என்ன செய்ய போற? இப்போ என்ன சொல்ல போற? இனி ரோஹிணியை பற்றி பேச உனக்கோ இல்லை இந்த வீட்டில் இருக்க மற்ற யாருக்கோ எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட ரோகிணி கொண்டு வந்து கொடுத்த 30,00,000 பணத்தையும் கொடுக்குறாங்க விஜயா. இதை பார்த்த இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏமா ரோகிணி, வெளியில் எங்கேயும் கடன் வாங்கலல்ல, ஓ மாமா கிட்ட தானம்மா கேட்டு வாங்கினேன். இப்படி விஜயா கேட்ட உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற, எனக்கு என்னவோ ஒரு பக்கம் சந்தேகமாகவும் பயமாகவும் இருக்குது. இவ்வளோ பணத்தையும் உடனே எப்படி உன் மாமா அனுப்பி வச்சாங்கன்னு சந்தேகமாகவும் இருக்குது. நீ உண்மையை தானம்மா சொல்கிற? முன்னாடி மாதிரி பொய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்தலைல்ல அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை ரோஹிணி மேலே நம்பிக்கையே இல்லாமல் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாரு. உடனே இங்கே ரோகிணியும், என் மேலே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இது எங்கள் மாமா அனுப்பின பணம் தான். மனோஜை பற்றி சொன்னேன், நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உண்மையை சொல்லி புரிய வச்சு பணத்தை வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் சந்தேகப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. இது நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய 30,00,000 பணம் தான் மாமா அப்படின்னு அந்த பணத்தை இங்கே அண்ணாமலை கிட்ட எந்த சந்தேகமும் படாமல் வாங்கிக்க சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலையும், எப்படியோ முத்து, நீ எடுத்த முடிவால் நான் இந்த மனோஜோட ஷோரூமுக்கு ஓனர் ஆனதால் இங்கே ரோகிணி உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து மனோஜை மறுபடியும் அந்த ஷோரூமுக்கு ஓனர் ஆக்கணும்னு நினச்சிட்டா. எப்படியோ கடையை நல்லபடியாக மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து நடத்தினா சரிதான், மற்றவங்கள ஏமாத்தாமல் இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மனோஜ், ரொம்ப நன்றி ரோகிணி, நீ மட்டும் உன் மாமா கிட்ட இந்த பணத்தை கேட்டு வாங்கலைன்னா வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிச்சிருக்க மாட்டாங்க. நானும் மறுபடியும் கடைக்கு ஓனர் ஆகிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான். ஆனால் நீ எப்பயுமே
நான் அவமானப்பட்டு நிற்கும்போது என்னை நீ தான் வந்து உதவி செய்கிற எனக்கு அப்படின்னு சொல்ல மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நானும் உன்னை திட்டிட்டேன், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன், ஆனால் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரிய வச்சிட்டேம்மா, எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. எப்பயும் போல் அடுத்த நாள் ரோஹிணி பார்லருக்கு போக ரோஹிணி நினைக்காத நேரம் அங்கே பார்லரோட ஓனர் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன ரோஹிணி எப்படி இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் அடுத்த மாதம் வரதா தானே சொன்னீங்க, திடீர்னு வந்துட்டீங்களே மேடம் அப்படின்னு கேட்க, என்ன ரோஹிணி ஏற்கனவே ஒரு மாதம் இந்த பக்கமே வரல, இந்த பார்லரில் வந்த வருமானம் என்ன ஏதுன்னு கணக்கையும் பார்க்கல, மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போகலையே அப்படின்னு தான் பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காகவும் கணக்கெல்லாம் சரி பார்க்கவும் தான் வந்தேன், நீ ஏமா ரொம்ப பதட்டமாக இருக்க, பணத்தெல்லாம் எடுத்து வை, கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிடுறாங்க. ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டோம், இன்னைக்கு பார்த்து ஓனர் வந்துட்டாங்க, நேற்று தான் பணத்தெல்லாம் கொண்டு போய் விஜயாத்தையை சந்தோஷப்படுத்தணும்னு அந்த 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன், இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க, ஏதாவது அதுவும் 1000 ரூபா 2000 ரூபாயா இருந்தால் பரவாயில்ல, நான் மொத்தம் 25 லட்சத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன், எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே ஓனர் முன்னாடி போய் பணமே இல்லாமல் நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ஓனரும் ரோஹிணியை கேள்வி கேட்குறாங்க, என்னம்மா ரோஹிணி, எப்பயும் நான் வந்த உடனே மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன், இப்போ என்ன அமைதியாக நிற்கிறேன்னு கேட்க, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னவோ சொல்லி இங்கே ஓனரை சமாளிக்க பார்க்குறாங்க ரோகிணி. ரோகிணி மேலே ஓனருக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. கண்டிப்பாக இந்த ரோகிணியை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தேன், இந்த பார்லரோட ஓனர் மாதிரி இருந்து நல்லபடியாக வேலையை பாருன்னு சொன்னால் இங்கே பார்லரோட ஓனராகவே தன்னை நினச்சிக்கிட்டு வந்த எல்லா லாபத்தையும் இந்த ரோஹிணி எடுத்து செலவு செஞ்சிட்டா போல, அதனால தான் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறா அப்படின்னு ரோஹிணி பேசுகிறதெல்லாம் நம்பாமல் ஓனர் ரோஹிணி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி, நீ இங்கே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற, நீ ஒன்றும் இந்த பார்லரோட ஓனர் கிடையாது, எனக்கு சேர வேண்டிய பணம் லாப பணத்தை எடுத்து வைக்காம நீ என்னென்னவோ கதை சொல்லிகிட்ருக்க, நான் இப்போவே போலீஸை வர வைக்கிறேன், இங்கே கணக்கில் இருக்கிறபடி எனக்கு 25 லட்ச ரூபா வந்தாகணும், அப்படி இல்லைன்னா என் பணத்தை எடுத்து என்னை ஏமாத்திட்டேன்னு உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க ஓனர். இங்கே ரோஹிணியும் வேற வழி இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்டோம், உண்மையை சொல்லிட வேண்டிதான், இனி பொய் சொல்லி ஏமாற்றி சமாளித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேவைக்காக இருந்த அந்த பணத்தெல்லாம் தான் தான் எடுத்தேன் அப்படின்ற உண்மையை பார்லரோட ஓனர்கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமான பார்லரோட ஓனர் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க, பலார் பலார்னு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி மன்னிப்பு கேட்குறாங்க. எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன், ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ரோஹிணி மேலே நம்பிக்கையே இல்லாமல் ரோஹிணியை இனி இந்த வேலைக்கு வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு ரோஹிணி செஞ்ச எல்லா வேலையும் சொல்லி ரோஹிணியை வசமாகவும் மாட்டி விட்டுறாங்க. அங்கே வந்த போலீஸும் ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் தானே அந்த ஜீவாவை எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்டேருந்து மொத்த பணமாக வாங்கினீங்க, மொத்தமாக 30 லட்ச ரூபா வாங்கினீங்களேம்மா, இப்படி எவ்வளோ பணம் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரரும் ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கார், நீங்கள் என்னடானா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, ஏம்மா இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இந்த பார்லரோட ஓனர் இல்லையா, இவங்க தான் ஓனரா, நான் கூட நீங்கள் தான் பார்லரோட ஓனரோன்னு நினச்சிட்டு இருந்தேன், குடும்பத்தை தான் ஏமாத்துறீங்க, இப்போ மற்றவங்களும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு போலீஸ் ரொம்பவே கோவமாக இங்கே வந்து ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்க, சார் மன்னிச்சிருங்க சார், இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்க முடியாது சார், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ரோஹிணி. போலீஸும் இங்கே பார்லரோட ஓனர் ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அங்கே அழுதுட்டுருக்க ரோஹிணியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரோஹிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போனதால் உடனே போலீஸும் நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு தெரிய வருது, ரோஹிணி அந்த பார்லரோட ஓனரும் இல்லை, ஓனர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து தான் 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோஹிணி எப்போ பார்த்தாலும் திருந்தாமல் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே அண்ணாமலையோட வீட்டில் உள்ள எல்லாரும் ரோஹிணியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. எப்போல்லாம் வீட்டில் விஜயா பணம் கேட்குறாங்களோ இந்த ரோஹிணி வெளியில் கடன் வாங்குறது இல்லைனா இப்படி ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை செய்கிறதுமா செய்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்து யாரும் இங்கே ரோஹிணிக்கு பணம் கொடுக்கறதில்ல. இந்த ரோஹிணிக்கு அப்பா மாமான்னு யாருமே மலேசியாவில் இல்லை போல். இந்த ரோஹிணி இவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரோஹிணி இந்த விஷயத்துலையும் பொய் சொல்லி தான் ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி மேலே கோவமாக இருக்காங்க.